FTP நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலுக்காக இணைந்திருப்பவர் பாஜக ஆதரவாளர் ராசபாரதி கண்ணன் அவர்கள். வணக்கம். வணக்கம். என்னதான் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்தாலுமே கூட அண்ணாமலை எடப்பாடி கூட்டணி பெரிய அளவுல இணக்கம் ஆகல அப்படின்னு எல்லாரும் தமிழகத்துல பார்த்து வந்தாங்க. ஆனா மூப்பனார் அவர்களுடைய நினைவு நாளான இன்று எடப்பாடி அவர்களும் அண்ணாமலை அவர்களும் அருகில் அமர்ந்திருக்காங்க. ஒரே இடத்துல போயிட்டு அவர்களுக்கு நினைவு அஞ்சலி செலுத்திருக்காங்க. எப்படி பாக்குறீங்க இத? இல்ல, அண்ணாமலையனுக்கும் இபிஎஸ் அவர்களுக்கும் என்ன பிரச்சனைன்னு நீங்க தான் சொல்றீங்க. ஊடகவியலாளர்களும் தான் என்ன சொல்லிட்டு இருக்காங்க, எதிர்கட்சிகள் தான் என்ன சொல்றாங்க, அண்ணாமலை அவர்களுக்கும் இபிஎஸ் அவர்களுக்கும் முரண் இருக்கு, அவங்க 2 பேரும் ஒத்து போக மாட்டாங்க அப்படின்னு ஒரு இல்லாத விஷயத்த நீங்க தான் கிளப்பி விட்டுக்கிட்டு இருந்தீங்க. ஆனா அவங்க 2 பேரும் எப்பவும் போலதான் இருந்தாங்க. இப்போ அவங்க ஒரே மேடையில் உட்கார்றது கூட புதிய விஷயம் கிடையாதுல்ல. அமித்ஷா அவர்கள் வரும்போது கூட 2 பேரும் ஒன்னா தானே இருந்தாங்க. ஆனா அண்ணாமலை அவர்கள் ஓரளவுக்கு இணக்கமாய் வந்துட்டாரு. அண்மை காலங்களாக உயிரை கொடுத்து கூட அதிமுகவை வெற்றி பெற வச்சிருவோன்ற மனநிலைக்கு வந்துட்டாரு அப்படின்னு. ஆமா, அண்ணாமலை என்ன தெளிவா சொன்னாரு, எங்க கட்சி தலைமை என்ன சொல்லுதோ அதை நான் செய்வேன். எங்க கட்சி தலைமை என்ன சொல்லியிருக்கு, அதிமுக பிளஸ் என்டிஏ கூட்டணியா இருக்கக்கூடிய அதிமுகவை ஜெயிக்க வைக்கணும்ன்றாங்க. அப்ப நான் உயிரை கொடுத்து நான் ஜெயிக்க வைப்பேன், என் கட்சி தலைமை சொல்லிடுச்சு, அதுக்காக நான் உயிரை கொடுத்து ஜெயிக்க வைப்பேன்னு அவரு சொல்றாரு. இதுல என்ன தப்பு இருக்கு? தப்பு இல்ல. செல்லூர் ராஜா அவர்கள் ஒரு விஷயம் இப்ப குறிப்பிட்டு சொல்லி இருந்தாரு. அண்ணாமலை அவர்கள் பேசினா மட்டும் போதும், நாங்க ஆட்சி அமைச்சிரும் அப்படின்னு சொல்லி இருந்தாரு. பேசிட்டாங்க. இது ஆட்சி அமைக்கிறதுக்கான வழிவகைகள் இருக்கிறதா? இல்ல, நீங்க அவரு செல்லூராஜா அவர்கள் எந்த அர்த்தத்துல சொன்னாரு நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, அண்ணாமலை அவர்கள் நீங்க உயிரை கொடுத்து நீங்க ஒண்ணும் வேலை செய்யறதெல்லாம் வேண்டாங்க, நீங்க முகத்தை காட்டினாவே போதும், நீங்க பேசினாவே போதும்னு மிகப்பெரிய தலைவர்களை உதாரணமா எப்படி சொல்லுவாங்களோ, உதாரணத்துக்கு நீங்க சொல்ல போனீங்கன்னா எம்ஜிஆர் அவர்களை போட்டோ வச்சு மட்டுமே ஜெயிச்சிச்சு திமுக. அதே மாதிரி அண்ணாமலை அண்ணனை நீங்க பேசினா மட்டும் போதும், எங்களுக்காக குரல் கொடுங்க, அதிமுகக்காக குரல் கொடுங்க, திமுகக்கு எதிராகவும் குரல் கொடுங்க, இது 2 பண்ணீங்கன்னாவே போதும், நாம ஜெயிச்சிருவோம், நீங்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். ஏன்னா அண்ணாமலை அண்ணன் அந்த அளவுக்கு இதுக்கு முன்னாடி பர்ஃபார்மன்ஸ் பண்ணி வச்சிருக்கிறாரு. அண்ணாமலை அண்ணனோட புகழுக்கும் தகுதிக்கும் நீங்க இதை மட்டுமே போதுங்கன்னு அதிமுகவோட முன்னாள் அமைச்சர், நீண்ட நெடிய அரசியல் அனுபவம் கொண்ட ஒரு நபர் அவரே அவர் வாயிலிருந்து சொல்றாருன்னா, அப்போ அண்ணாமலை அண்ணன் அவர்கள் எந்த அளவுக்கு தமிழகத்துல அரசியல் களத்துல தாக்கம் ஏற்படுத்தி இருப்பாருன்னு செல்லூர் ராஜா அவர்களுக்கு உணர்ந்திருக்காருன்னு அர்த்தம். அதனால உணராம அவர் ஒரு வார்த்தை சொல்லுவாரா? அப்ப நல்ல விதமா சொல்லியிருக்காங்க. குறிப்பா பாஜகவிலிருந்து வரக்கூடிய ஓட்டுகள் அனைத்தும் அண்ணாமலைக்காக வரக்கூடிய ஓட்டுகள் அப்படின்ற ஒரு பிம்பத்தை உருவாக்கி வச்சிருக்காங்களோ அப்படின்னு. யார் உருவாக்கி வச்சிருக்காங்களோ? தமிழக பாஜகவில் இருக்கிறவங்க. இல்ல, ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்றாங்க, இப்ப தமிழக பாஜக சென்ற முறை 2024 11% வாக்கு வங்கி வாங்குச்சு. அந்த 11% வாக்கு வங்கி முழுக்க முழுக்க அண்ணாமலை அண்ணனுக்காகவும் கிடையாது, முழுக்க முழுக்க பாஜகவுக்கும் கிடையாது, முழுக்க முழுக்க மோடி அவர்களுக்காகவும் கிடையாது, சிறிதளவு திமுக எதிர்ப்பாளரும் கிடையாது. இது எல்லாமே ஒரு கிவ் அண்ட் டேக் பாலிசியா தான் போகுது. ஆனா அது யாரோட ரோல் அதிகமா இருக்கு? பாஜக இதனால வரைக்கும் 0ல் இருந்தது கிடையாது. பாஜக ஆங்காங்க ஒரு கணிசமான ஒரு வாக்கு வங்கியை வச்சுக்கிட்டு இருந்துச்சு. இப்போ அண்ணாமலை அண்ணன் வந்ததுக்கு அப்புறம் பரவலா அந்த வாக்கு வங்கியை அண்ணாமலை அண்ணன் உருவாக்கி இருக்காரு. அப்போ அண்ணாமலை அண்ணனுக்கும் பாஜகவும் மியூச்சுவலா தான் வளர்ந்துருக்காங்க, அப்படிதான் சொல்லணும். இது அண்ணாமலை அண்ணனையும் பாஜக வெவ்வேற பிரிச்சு பார்க்க முடியாதுல்ல. இப்ப அண்ணாமலைக்காக உள்ள ஓட் பேங்க்னா அண்ணாமலை எங்க இருக்காரு? திமுக இருக்காரா? அதிமுக இருக்காரா? இல்ல அண்ணாமலை ஏதாச்சும் கூட்டணி கட்சியா? எங்களுக்கு இல்ல, எங்களோட முகமே அவர் தான் நாங்க சொல்றோம். நயினார் நாகேந்திரன் என்ற ஒரு உருவம் வந்த பிறகும் முகமா நீங்க பாக்குறீங்களா? இல்ல, நான் இப்போ ஒண்ணு தெளிவா சொல்றேங்க. நானு நீங்க இந்தியாவின் பாஜக முகமா அறியப்படுவார் மோடி, ஏத்துக்கிறீங்களா? இப்போ ஜேபி நட்டா அவர்கள் தேசிய தலைமை, மோடி அவர்கள் முகம், 2மே ஏற்கக்கூடிய விஷயம் தானே. இப்ப நாங்க மோடி அவர்கள் கொடுக்கக்கூடிய மரியாதையை ஜேபி நட்டா கொடுக்காம இருக்கிறோமா? ஜேபி நட்டா கொடுக்கிற மரியாதை மோடி அவர்கள் கொடுக்காம இருக்கிறோமா? எங்களுக்கு எல்லாமே தலைவர்கள் தான். யாரு மக்கள் ஏத்துக்கக்கூடிய முகமாக இருக்காங்கன்னு ஒரு கணக்கு இருக்கு. இப்ப நீங்க யூபி எடுத்துக்கிட்டீங்கன்னா யாரு முகமா சொல்லுவீங்க? யூபியோட மாநில தலைவர் பேர் உங்களுக்கு தெரியுமா? யாருக்கும் தெரியாது, புரிஞ்சுக்க போறது இல்லை. ஏன்னா அங்க முகமா இருக்கக்கூடியவர் யோகி ஆதித்யநாத், மகாராஷ்டிராவின் பாஜக முகமாக இருக்கக்கூடியவர் தேவேந்திர பட்னாவிஸ், அதே மத்திய பிரதேசத்துக்கு எடுத்துக்கிட்டாலும் சிவராஜ் சிங் சௌகான் அவர்கள், அதே மாதிரி தமிழகத்தின் பாஜக முகமாக இருக்கக்கூடியவர் அண்ணாமலை அண்ணன். எடியூரப்பா கர்நாடகத்தின் முகமாக அறியப்பட்டார். ஓகேங்களா, எடியூரப்பா கர்நாடகின் பாஜக முகமாக அறியப்பட்டார். ஆனா மாநில தலைவரா அவர் இருந்தாரா? கிடையாது. ஒவ்வொருத்தரும் முகமாக இருப்பாங்க, அவங்கள மக்கள் ஏத்துப்பாங்க.
அதே மாதிரிதான் அண்ணாமலை என்னன்னா மக்கள் ஏத்துக்கிட்டாங்க. அவ்வளவுதான். தவழ்ந்து காலில் விழுந்து தற்குறியானவர் தான் எடப்பாடி அப்படின்னு அண்ணாமலை எடப்பாடி அவர்களை விமர்சிச்சிருக்கிறாரு. எடப்பாடி கூட அண்ணாமலை பேசுறது அனைத்தும் பொய் தான்னு சொல்லியிருக்கிறாரு. இப்படிப்பட்ட எதிர் விமர்சனங்களோடு இருந்தவர்கள் எப்படி ஒன்றிணைந்து போவாங்க? நம்ம எதிர் விமர்சனம் தானே வச்சாங்க. ஏன்னா 2 பேருமே வெவ்வேறு கட்சி தானே. இவர் அதிமுக இருக்கிறவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், பாஜக இருக்கக்கூடிய அண்ணாமலையன். 2 பேருக்கும் ஒருமித்த கருத்தாக இருந்தா 2 பேரும் கட்சியை கழிச்சு ஒரு கட்சியில சேர்ந்துக்கலாம். அப்படிதானே சொல்லணும். ஏன்னா இது திமுக இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா, திமுக என்ன சொல்லுதோ கூட்டணி கட்சிகள் கடைசியில இருக்கக்கூடிய லெட்டர் பேட் கட்சி கூட்டணி கட்சி வரைக்கும் ஒரே மாதிரி தான் பேசுவாங்க. அவங்க கொள்கை என்னன்னு கேட்டா திமுகவோட கொள்கை தான் அவங்களோட கொள்கைன்றவாங்க. எங்களுக்கு ஒரு கொள்கை இருக்கு, அதிமுக ஒரு கொள்கை இருக்கு. எங்க கட்சிக்கு முன்னுக்கு வரணும் நாங்க நினைப்போம், அவங்க கட்சி முன்னுக்கு வரணும்னு அதிமுக நினைப்பாங்க. இப்ப எல்லாரோட ஒருமித்த கருத்து என்ன? திமுக எனக்கூடிய தீய சக்தியை ஆட்சி கட்டில இருந்து அகற்றோம்னா அண்ணாமலை போன்ற வலுவான சக்திகளும் இபிஎஸ் போன்ற வலுவான சக்திகளும் ஒன்று சேர வேண்டும். நம்மளோட அஜெண்டா என்ன? திமுகவை தோற்கடிக்கணும். அதுக்காக ஒண்ணு சேர்ந்திருக்காங்க. என்னதான் இந்தியா முழுக்க இந்தியா அலைன்ஸ்ல டிஎம்கே இருந்தாலுமே கூட, ஆனா தமிழ்நாடு என்று வரும்பொழுது திமுக கூட்டணியில காங்கிரஸ் அங்கம் வகிக்குது. இது அனைவரும் ஏத்துப்பாங்க. ஆனா அப்படியே இந்த பக்கம் வரும்போது தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக சொல்லும் போதே ஒரு மாதிரி இதா இல்லையா, பொருந்தாத மாதிரி இல்லையா? இல்ல, இப்போ எங்களோட தமிழக என்டிஏ கூட்டணி நாங்க சொல்லியிருக்கோம். தமிழகத்துல நடக்க போறது சட்டமன்ற தேர்தல். அதனால முதலமைச்சரா யார் வருவாங்கன்ட்டு அமித்ஷா அவர்கள் சொல்லிட்டாரு. அதிமுக இருக்கக்கூடியவர்கள் முதலமைச்சரா வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப எங்களோட பிகர் பார்ட்னர் யாரு? அதிமுக. நாங்க கிளியரா சொல்லிட்டோம். இருந்தாலும் அதிமுகவை ஒரு கட்சியாக நீங்க பார்க்காம தேசிய ஜனநாயக கூட்டணி என்ன சொல்லணும்? நீங்க அதிமுக கூட்டணியில் பாஜக இருக்கிறது தமிழகத்தில்னு சொன்னா என்ன? அப்பனா இந்தி கூட்டணியில் திமுக இருக்கிறது, இந்தி கூட்டணியில் திமுக இருக்கிறது போஸ்ட் அடிக்கிறாங்க. இல்ல, தமிழகத்தில் எதுக்கு நீங்க ஸ்பெசிபிக்கா அந்த அளவுக்கு டீடைலிங்கா ஏதாச்சும் கேக்குறாங்களா? யாராவது தேர்தலை நோக்கி போறாங்க. ஒரு தேசிய கட்சியே தமிழகத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆளும் கட்சி மாநில கட்சியோடு ஒன்றிணைந்து போகும்பொழுது அதிமுக என்ற பல முறை ஆட்சி அமைத்த ஒரு கட்சியோடு பாஜக இணைந்து போவதற்கு காரணம் இல்லையா? காரணம் தான் இருக்கு. திமுக ஆட்சி கட்டல இருந்து அகற்றணும்தான் காரணம். அதுதான் ஏன் தேசிய ஜனநாயக கூட்டணின்னு முன்வைக்கிறீங்க? அதிமுக கூட்டணின்னு சொல்லுங்களேன். எதுக்கு அப்படி சொல்லணும்? திமுக அப்படி சொல்றாங்களா? திமுக கூட்டணி சொல்றாங்களா? இந்திய கூட்டணி சொல்றாங்களா? மதசார்பற்ற கூட்டணி அவங்க பேருக்கு வச்சுக்கிறாங்களா? நிச்சயமா இருந்தாலும் நீங்க அந்த மாதிரி கேள்விகளை அவங்கள ஃபர்ஸ்ட் பார்த்து கேட்டுருங்க. நீங்க கோழி மூட்டி விதமா தான் இதுவே சொல்லுவேன் நானு. ஏன்னா அதிமுக பாஜக கூட்டணி அமையாது அப்படின்னாங்க, அமைஞ்சிச்சு. அமைந்த உடனே இது பொருந்தா கூட்டணின்னு திமுக சொல்றாங்க. இப்போ நாங்க எப்படி கூட்டணி வச்சா திமுக என்ன? உங்களுக்கு தேவை ஒரு ஆப்போசிட்ல கூடிய கூட்டணி தோக்கணும். அப்படின்னா அது பொருந்தா கூட்டணியா இருந்தா உங்களுக்கு தான் சந்தோஷம். நீங்க எதுக்கு வெளிப்படுத்துறீங்க? 2வது, எடப்பாடி அவர்களும் அண்ணாமலை அவர்களும் ஒரு சேர மாட்டாங்க, அண்ணாமலை அவர்கள் அரசியல் களத்திலிருந்து ஓரங்கட்டப்பட்டார் அப்படின்னு ஒரு ஸ்டண்ட் அடிச்சாங்க. அடுத்து செங்கோட்டையனை வச்சு ஒரு ஸ்டண்ட் அடிச்சாங்க. இப்ப அண்ணாமலை அண்ணனும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒன்னா இருக்காங்க. இப்ப அடுத்த ஒரு ஸ்டண்ட் அடிக்கிறாங்க. நீங்க டைட்டில் கொண்டு வரீங்க. இப்போ அதனால 10 ஓட்டு சேர்த்தி வரப்போதா, இல்ல 20-30 ஓட்டு சேர்த்தி வரப்போதா? அதனால மக்களுக்கு ஏதாவது பெனிஃபிட் இருக்கா? நீங்க சொல்ற பேர் மாற்றதுனால மக்களுக்கு ஏதாவது பெனிஃபிட் கிடைக்க போதா? இல்ல. அப்போ நம்மளோட கோர் அஜெண்டா என்னவோ அதான் பார்க்கணும். இது சும்மா இதுவே ஒரு பெருசா பேசிக்கிட்டு இருந்தா அது என்னத்த சொல்றது? எதனால சொல்றேன்னா, இப்ப தேசிய ஜனநாயக கூட்டணியை முன்னிலைப்படுத்துறீங்க. அண்மையில கூட தேசிய ஜனநாயக கூட்டணியை முன்னிலைப்படுத்துறோம். அது எடப்பாடியை முன்னிலைப்படுத்தாம இருக்குமா? அதிமுக சார்ந்தவர்கள் அண்மையில மத்திய இணையமைச்சர் எல்முருகன் அவர்கள் கூட ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு சொல்லியிருப்பாரு. அதிமுகவை RSS வழி நடத்தினால் என்ன அப்படின்னு ஒரு கேள்வியை அவர் முன்வைக்கிறாரு. இது அப்படி இருக்கும்போது முழுக்க RSS பத்திரிகையாளர்கள் அவரிடம் கேள்வி கேட்கும் போது RSS வழிநடத்துதான் கேட்கும் பொழுது வழி நடத்தினால் என்ன அப்படின்ற போது நீங்க ஒரு கேக்குறீங்க, RSS தான் வழி நடத்துதா அப்படின்ற கேட்கும் போது RSS வழி நடத்தினா என்னன்னு கேட்கிறாரு. என்ன அர்த்தத்தை சொல்றாங்கன்னா, RSS தீண்டத்தக்காத இயக்கமா, RSS தீவிரவாத இயக்கமா, அவங்க வழி நடத்துறதுனால ஏதாச்சும் பாதிப்பு இருக்கா அப்படிதான் கேட்கறீங்க. நீங்க கேட்கும் பொழுது எது தரப்புக்கு அப்படி ஒரு கேள்வி கேட்கிறாரு. அது ஒரு போற போக்குல சொன்னதை நீங்க ஒரு பெரிய கான்ட்ரவர்சியாக்க வேண்டாம். அடுத்த கேள்வியை கேளுங்க. இல்ல, காரணம் என்னன்னா, நேத்து வந்த கட்சி கூட கொள்கை கோட்டுப்பாடுன்னு வராங்க.
அப்படி இருக்கும்போது அதிமுக 50 ஆண்டுகளுக்கு மேலாக பயணிக்கக்கூடிய ஒரு கட்சி. அப்படி இருக்கும்போது அவங்களுடைய ஒட்டுமொத்த பிம்பத்தையும் பாஜகவுக்குள்ள அடக்கிடுவீங்களோன்ற ஒரு எண்ணம் தான். அப்புறம் நீங்க அதிமுக இதை பார்த்து கேள்வி கேட்கணும், எங்களுக்கு பார்த்து கேட்க கூடாது. நீங்க கூட்டணி வச்சிருக்கீங்க. நான் அதான் சொல்றேன், அப்படி பார்த்தாலும் நீங்க அவங்கள கூட முழுகிருவீங்களான்னா நீங்க அவங்களதான் கேள்வி கேட்கணுமே தவிர்த்து எங்களை கேள்வி கேட்க கூடாது. நாங்க அப்படி முழுகக்கூடியவர்கள் அல்லன்றது மாதிரி நாங்க தெளிவா பதில் சொல்லுவோம். ஏன்னா பீகார்ல அதிகப்படியான சீட்டுகள் வச்சிருக்கிறது பாஜக. ஆனா நாங்க வந்து நிதிஷ்குமார் அவர்களை தான் நாங்க வந்துட்டு முதலமைச்சராக வச்சிருக்கோம். ஏன்னா நாங்க கொடுத்த ப்ராமிசஸ் அதுதான், ப்ராமிசஸை காப்பாத்திக்கிட்டு இருக்கு. சோ நீங்க வந்துட்டு இது பாஜக கிட்ட நீங்க கேள்வி கேட்க தேவையில்லை. ஏன்னா நாங்க அப்படி பண்ண போறது கிடையாது. அப்படி நடந்தா என்ன பண்ணுவீங்கன்னு நீங்க அதிமுக பார்த்து கேள்வி கேட்கலாம். புரிஞ்சுச்சுங்களா? 2024 தேர்தலின் பொழுது அண்ணாமலை அவர்கள் வந்து ஒன்றை குறிப்பிட்டு சொன்னாரு. 2026 அதிமுகவிற்கு 4வது இடம் தான். அதை வந்து குறிப்பிட்டு சொன்னாரு. இப்ப நீங்க சொல்லுங்க, அதிமுக பாஜக கூட்டணி இணைந்த பிறகு எத்தனாவது இடம்? முதல் இடம் வரும். அதிமுக பாஜக என்டிஏ கூட்டணி இவங்க எல்லாருமே முதல் இடத்துக்கு வருவாங்கன்னு சொல்றோம். அதிமுக தனிச்சு இருந்தா 4வது இடம், பாஜகவோடு இருக்கும்போது முதலிடமா? அது எப்படி சாத்தியமாகும்? ஏன்னா மத்திய சென்னையில யார் 2வது இடத்துக்கு வந்தா, தென் சென்னையில யார் 2வது இடத்துக்கு வந்தா, நீலகிரியில யார் 2வது இடத்துக்கு வந்தா, மதுரையில யார் 2வது இடத்துக்கு வந்தா, அதே மாதிரி பல இடங்கள்ல வந்துட்டு பாஜக 2வது இடத்துக்கு எப்படி வந்துச்சு, பாஜக எப்படி 2வது இடம் வந்துச்சு, யார பின்னுக்கு சொல்லிட்டு 2வது இடத்துக்கு வந்துச்சு? அதிமுக. அப்போ பாஜக வளர்ந்திருக்கா இல்லையா? நிச்சயமா. அவ்வளவு. அப்ப அதனால 2024 அண்ணாமலையன் சொன்னதை செஞ்சு காமிச்சாரா இல்லையா? இப்போ முழுக்க முழுக்க நம் அண்ணாமலை அவர்களை வந்து குறிப்பிட்டு பேசுறோம். அண்ணாமலை அவர்கள் வந்து என்ன மனநிலையோட பயணிக்கிறாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? என்ன மனநிலையோடனா இல்ல அதிமுகவை உண்மையிலேயே ஆட்சி கட்டில அமர வைக்க வேண்டும் என்பதா, இல்லை வந்து தலைமை சொல்வதை சரியாக கேட்டுக்கொள்ள வேண்டும் என்பதா? ரெண்டுமே ஒரே கருத்துதான். இப்ப தலைமை என்ன சொல்லுச்சு, அண்ணாமலை அண்ணனுக்கு பாஜக வளர்க்கணும். ஏன்னா அவர் வந்து பாஜக காரர், பாஜகவின் காரியகர்த்தாவாக இருக்காரு. அவரோட கொள்கை பாஜக ஆட்சி கட்டில அமர்த்தணும். இப்போ பாஜக ஆட்சி கட்டில அமர்த்தணும்னு அவர் ஆசைப்படும் போது பாஜக தலைமை அதிமுகவையும் என்டிஏ கூட்டணியும் ஆட்சி கட்டில அமர வைக்கணும், அதுக்கு நீங்க முயற்சி பண்ணுங்கன்னு அவருக்கு ஒரு கட்டளை கொடுக்கும்போது ஒரு காரியகர்த்தராக, ஒரு தொண்டனாக, முன்னாள் மாநில தலைவராக அவரோட விசுவாசத்தை இந்த இடத்துல காட்டணும். அதுக்காக அவர் ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. குறிப்பா பாஜக வந்து எப்பொழுதுமே திமுகவுடைய சித்தாந்தத்தை எதிர்ப்பார்கள், திமுக முழுமையா பாஜகவை எதிர்ப்பார்கள். ஆனா இந்திய அரசியலிலே பாஜகவிற்கு எதிர்முகமா ஒருவர் தோன்றி இருக்கிறார் போல. அதை பத்தி நீங்க யார் அந்த எதிர்முகம்? தாவேகா 2வது மாநில மாநாடு பாத்தீங்களா? நீங்க மாத்தி சொல்லுங்க. அவங்க இந்திய அரசியலுக்கு மட்டும் அவங்க புதிய சக்தி கிடையாது, உலக அரசியலுக்கே அவங்க தாவேகா புதிய சக்தி தான். உலக அடுத்து வந்து யூஎனோட பிரசிடண்டா கூட விஜய் அவர்கள் வருவாங்கன்னு சொல்லிக்கிறாங்க. ஏன்னா அவங்க ஒரு கற்பனை உலகத்துல யார் வேணாலும் வரலாம் தானே. அவங்க ஒரு கற்பனை உலகத்துல வாழக்கூடிய ஒரு குழந்தைகள். இருந்தாலும் வந்து மோடியை எதிர்த்து பேசுறாரு, மோடி பேசக்கூடிய அனைத்து விஷயங்களும் அவர் பேசுறாரு. கச்சத்தீவு விவகாரத்தை இப்ப கச்சத்தீவு விவகாரத்துல 800 மீனவர்கள் கொல்லப்பட்டாங்கன்றாங்க. 800 மீனவர்கள் யாரோட ஆட்சி காலத்துல கொல்லப்பட்டாங்க? பாஜக ஆட்சி காலத்துலயா? சரி, பாஜக ஆட்சி காலத்துல 2014 10 பேர் இருக்கிறார். 2015 இருந்து இப்ப 25 10 வருஷத்துல ஒரு தமிழக மீனவன் இலங்கை கடற்படையால சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. ஏன் சுட்டுக் கொல்லப்படல? பாஜகவின் வெளியுறவு கொள்கை அந்த அளவுக்கு கட்டமைச்சு வச்சிருக்கு மோடியின் தலைமை. இதே ஈழத்தமிழர்களுக்காக பாஜக ஜாஃப்னால வந்துட்டு வீடு கட்டி கொடுத்திருக்காங்க. அப்படின்ற போது பாஜக ஈழத்தமிழர்களையும் பார்க்குது, தமிழகர்களையும் பார்க்குது. அப்போ ஈழத்தமிழர்களுக்காகவே நாங்க குரல் கொடுத்தவங்க. இது நாங்க வந்து விளம்பரப்படுத்த கிடையாது, அரசியல் களத்துல இருந்துகிட்டு நாங்க விளம்பரப்படுத்தாது எங்களோட தப்பு தான் இந்த விஷயத்துல. அதனாலதான் விஜய் மாதிரியான அறிவு ஜீவிகள் இது போன்ற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. கச்சத்தீவை மீட்க வேண்டியது திமுக கொடுத்துச்சு, காங்கிரஸ் கொடுத்துச்சு. ஏன் காங்கிரஸ்க்கு எதிராக அவர் ஏன் ஒரு குரல் கூட கொடுக்கல? அப்ப அவர் ஆட்சி அமைக்கணுன்ற எண்ணத்துல இல்ல. இப்ப கொடுத்தவங்களதான் நீங்க கேள்வி கேட்கணும். இப்போ திமுகவை எதிர்க்கிறீங்க, திமுகவை எதிர்க்கிறேன்னு அவர் சொல்றாரு. அப்ப அவங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தான் கச்சத்தீவை கொடுத்துச்சு, கருணாநிதி தான் கச்சத்தீவுக்கு தாரவாட்டை கொடுக்கறதுக்கு கையெழுத்து போட்டவர். அப்படின்ற போது நீங்க ஏன் அவங்கள பார்த்து கொஸ்டின் பண்ண கிடையாது? ஏன்னா காங்கிரஸ்ல கூட்டணி வரணுன்றதுக்காக எதையோ பேசுறது, அதான் அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. வேற என்ன பேசுறாரு? விஜயின் கட்சியோட கொள்கை என்ன? காமராஜருக்கும் ஈவே ராமசாமிக்கும் கொள்கை முரண் இருக்கு, அம்பேத்கருக்கும் ஈவே ராமசாமிக்கும் கொள்கை முரண் இருக்கு, இவங்க எல்லாத்துக்கும் கொள்கை முரண் இருக்கு. இவ்வளவு எதற்கு? அண்ணாதுரை அவர்களுக்கும் பெரியார் அவர்களுக்கும் கொள்கை முரண் இருக்கு, அண்ணாதுரை அவர்களுக்கும் காமராஜர் அவர்களுக்கும் கொள்கை முரண் இருக்கு. நீங்க இவங்கெல்லாம் கொள்கை முரணா வச்சிருக்கீங்களே, இவங்கெல்லாம் உங்களுக்கு என்ன கொள்கை தலைவர்?
அதே மாதிரி அஞ்சலை அம்மாவுக்கும் ராணி வேலுநாச்சியார் அவர்களுக்கும் என்ன கொள்கையை நீங்க அவங்க கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டீங்க. வேலுநாச்சியார் அவர்கள் இந்திய தேசத்து விடுதலைக்காக போராடியவர், காமராஜர் இந்திய தேச விடுதலைக்காக போராடியவர், இந்திய தேச விடுதலை புறக்கணிக்கிற இந்திய தேச விடுதலை கருப்பு தினம் சொன்னவர் ஈவ ராமசாமி. நீங்க என்ன கொள்கையை எடுத்துக்கிறீங்க? காமராஜர் அவர்கள் தேசிய கொள்கையை பின்பற்றக்கூடியவர், நீங்க தேசியமே கிடையாதுன்றீங்க. இப்ப வரைக்கும் நீங்க திராவிடம் தமிழ் தேசியம் தான் உங்க இருக்கல்கள்ன்றீங்க. அவர் வந்துட்டு தேசிய தலைவராக இருந்தவர் காமராஜர் அவர்கள். உங்களோட கொள்கையோட சித்தாந்த தலைவர்கள் யாரா இருக்காங்க? அதே மாதிரி 1967 1977 மீண்டும் வரலாறு திரும்பவும் சொல்றாரு. 1967 என்ன நடந்துச்சு? விருதுநகர் சட்டமன்ற தொகுதியில திமுக வேட்பாளர் இருக்கக்கூடிய விருதுநகர் சதாசிவத்துக்கிட்ட காமராஜர் தோக்குறாரு. யாரு? உங்களோட முதல் கொள்கை தலைவராக இருக்கக்கூடிய காமராஜர் தோக்கிற ஆண்டு உங்களுக்கு வரலாறு திரும்பக்கூடிய ஆண்டு. இப்படி ஒரு தலைவர்கள் யாராச்சும் இருப்பாங்களா? இதுதான் என்னோட கேள்வி. அவங்க என்ன சொல்ல வராங்க மக்களுக்கு? அவங்க சொல்ல வர்றது எல்லாமே சேர்ந்த ஒரு ஃப்ரூட் மிக்சர் மாதிரி இருந்தாலுமே, ஃப்ரூட் மிக்சர்னா கூட டேஸ்டா இருக்குங்க. இது வந்துட்டு குப்பை கூடங்க. குப்பை கூடம் தான் எல்லாமே இருக்கும். இது வந்து ஃப்ரூட் மிக்சர் மாதிரி நீங்க அப்படி சொல்லாதீங்க, இது ஒரு குப்பை கூடம். இதற்கு முன்பாக டிவிகே வெர்சஸ் டிஎம்கே அப்படின்ற இருந்த பிம்பம் இப்ப ஏன்னா இல்ல தெளிவா சொல்றேன், டிவிகே வெர்சஸ் டிஎம்கே அவர் எதுக்காக அப்படி சொல்றாருன்னா, அவரு திமுகவின் வீட்டில் 3000 கோடி ரூபாய்க்கு டீல் பேசியிருக்காங்க. விஜய் யாரோட நான் பின்னாடி சொல்றேன், நான் இன்னொரு நாள் சொல்றேன். 3000 கோடி ரூபாய் டீல் நடந்திருக்கு. விஜய் அவர்கள் 234 தொகுதியில எந்த தொகுதியிலுமே நிக்க மாட்டாரு. அதே மாதிரி 234 தொகுதியில நிக்காம எல்லா தொகுதியிலும் நிக்கிறது நான் தான் நினைச்சு நீங்க வேலை செய்யுங்கன்னு சொல்லுவாரு, எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லுவாரு. இவர் என்ன பண்ணுவார்னா, அதிமுகவும் பாஜகவும் எந்த இடத்துல வலுவாக இருக்கோ அங்க போய் விஜய் பிரச்சாரம் பண்ணுவாரு திமுகக்கு எதிராக. அப்படின்ற போது ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் ஏடிஎம்கேக்கும் பாஜகக்கும் வராம டிவிகே பக்கம் மடைமாற்றி அவர் திமுகவை ஜெயிக்க வைப்பதற்காக அவருக்கு அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுதான் நடக்க போதா இல்லையான்னு பாருங்க. ஏன்னா 234 தொகுதியில அவர் நிக்க போறதும் கிடையாது எந்த தொகுதியிலையுமே. அதே மாதிரி 234 தொகுதிக்கும் முழுசா அவரால் பிரச்சாரம் பண்ண முடியாது தேர்தல் காலத்துல. அப்ப ஸ்பெசிபிக்கான தொகுதியில தான் அவர் போய் பிரச்சாரம் பண்ண முடியும். அந்த ஸ்பெசிபிக்கான தொகுதி எதுவா இருக்கும்? பாஜக அதிமுக கூட்டணியா இருக்கக்கூடிய வலுவா இருக்கக்கூடிய இடம். உதாரணத்துக்கு சொல்லப்போனா இப்போ தொண்டாமுத்தூர்ல யார் வலுவா இருக்கா? தொண்டாமுத்தூர்ல வந்துட்டு அதிமுகவின் எஸ்பி வேலுமணி அவர்கள் வலுவாக இருக்காரு. அந்த தொகுதியில விஜய பிரச்சாரம் பண்ண சொல்லுவாங்க திமுகக்கு எதிராக. அப்ப திமுகக்கு எதிராக ஒரு வாக்கு வங்கி எஸ்பி வேலுமணிக்கு டிரான்ஸ்பர் ஆகக்கூடாது. அந்த ஓட் டிரான்ஸ்பர் டிவிகே வாங்கும் பொழுது எஸ்பி வேலுமணிக்கு போக வேண்டிய ஓட்ஸார் குறையும் பொழுது திமுக ஜெயிப்பதற்கு வாய்ப்பு அதிகமாக வரும். அது போன்ற ஒரு தொகுதிகள் ஒரு 50-60 தொகுதி இருக்கும். அந்த 50-60 தொகுதி கூட மட்டும்தான் விஜய் அவர்கள் 2026 சட்டமன்ற தேர்தலில் பிரச்சாரம் பண்ணுவாரு. 50 to 60 தொகுதி தான் பண்ணுவாரு. வேற எந்த தொகுதியிலுமே பிரச்சாரம் பண்ண மாட்டார். வட சென்னையில ஒரு தொகுதியில கூட விஜய் அவர்கள் பிரச்சாரம் பண்ண மாட்டார். தெளிவா சொல்றேன் நான், வட சென்னையில எந்த தொகுதியிலும் விஜய் அவர்கள் பிரச்சாரத்துக்கே வர மாட்டார். இதை எழுதி வச்சுக்கோங்க. விஜய் அவர்களுடைய பேச்சு வந்து அரசியலை தாண்டி இந்திய அரசியலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து பேசுறாரு என்னும் போது சோசியல் மீடியாக்கள்ல இவர்கள் அனைவரும் பரப்புவது என்னவா இருக்கு? பிஜேபிக்கு எதிராக வந்து டிஎம்கே தவிர டிவிகே இருக்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க. ஏன்னா அவங்க பிம்பம் கூட கிடையாதுங்க. அவங்க பிம்பம்னா கூட ஒரு இது இல்லாதது ஒன்றை இருக்கக்கூடியதுன்னு காட்டக்கூடியதான் பிம்பம். அவங்க இல்லவே இல்லை. அதான் சொல்றேன், அவங்க வந்து இப்போ நான் விஜய் ரசிகர்களுக்காக நான் கேட்கிறேன். நான் விஜய் தொண்டர்கள் கிடையாது, விஜய் ரசிகர்களுக்காக நான் ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன். நீங்க 234 தொகுதியில் நீங்க ஜெயிச்சு ஆட்சி அமைக்க போறேன்னு நீங்க சொல்றீங்க. உங்க கட்சி ஜெயிக்கணும்னு நீங்க ஆசைப்படுறது சாத்தியக்கூடியதுதான், அது ஒண்ணும் தப்பு இல்லை. ஆனா ஒரே ஒரு கேள்வி, 35% ஓட்டு வாங்கினா மட்டும்தான் யாரா இருந்தாலும் ஒரு தொகுதியை ஜெயிக்க முடியுங்களா? குறைஞ்சது 35% வாக்கு வாங்கணும். அப்படின்னா 11 பேர் இருக்கக்கூடிய இடத்துல 4 பேர் ஓட்டு போட்டாதான் அந்த கட்சி ஜெயிக்கும். அதுக்காக தான் எல்லாரும் கூட்டணியே வைக்கிறது. நீங்க கூட்டணியும் உங்க கூட யாரும் வரல. இப்போ 11 பேர் ஒரு தெருவுல இருக்காங்கன்னா அந்த 11 பேர்ல 4 பேரு விஜய்க்கு ஓட்டு போடுவாங்களான்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க களத்துல. அப்படி ஓட்டு போடலைன்னா நீங்க ஜெயிக்க போறது இல்ல, போட்டா நீங்க ஜெயிக்க போறீங்க. கல யதார்த்தம் சிம்பிளா மேத்தமெட்டிக்ஸ் சொல்லணும்னா இவ்வளவுதான். கற்பனை உலகத்துல வாழக்கூடிய இதுதான் கணக்கு. நிச்சயமா தற்கால அரசியல் சூழ்நிலையில இருக்கக்கூடிய பல்வேறு கேள்விகளுக்கு மிக தெளிவா பதில் சொன்னீங்க. நம்ம மேலும் ஒரு காணொலியில சந்திக்கலாம். நன்றி.